வணக்கம். பிஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி சித்திரை மாத ராசி பலன்கள் 2026 ரிஷபராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் 9 கிரகங்களின் மாற்றங்களால் பலன்கள் எப்படி இருக்கும், நன்மைகள் என்பது எப்படி கிடைக்கும், சந்திராஷ்டம தினங்களில் கவனமாக இருக்க வேண்டியது, எதை செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்பதை அறிந்து கொள்வது. மாதந்தோறும் கிரகங்கள் மாற்றம் பெறும். அது உபகிரகங்கள். உபகிரகங்கள் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆண்டுதோறும் மாற்றங்களை பெறுவது ராஜகிரகங்கள், குரு, சனி, ராகு, கேது. இந்த கிரக மாற்றங்கள் என்பது மனிதனின் வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நற்பலன்களையும் திடீர் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுப்பது கிரகங்கள்தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள மிகப்பெரிய ஒரு அனுபவ பாடத்தை அனுபவித்தால்தான் தெரியும். அந்த வகையில் மாத பலன்களாக வரும்போது இந்த 5 கிரகங்களும் என்ன செய்ய போகிறது? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இது உபகிரகங்கள் என்றால் என்ன? மாதந்தோறும் மாற்றம் பெற்று அமருவது. சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கடந்து செல்ல 2.25 நாட்கள் எடுத்துக்கொள்வார். மற்ற கிரகங்கள் மாதந்தோறும். முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன் இவர்கள் முன்னும் பின்னுமாக ஆண்டுதோறும் சுற்றி வருவதினால் பெரிதளவு நம்மளால் அவர்களுடைய அசைவையும் அவர்களுடைய நற்பலன்களை பற்றி ஒரு கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் போதும், மற்ற கிரகங்கள் உதவியை செய்துவிடும். ஆனால் எந்த கிரகங்கள் மாற்றம் பெற்றாலும், எந்த கிரகங்களால் நமக்கு நற்பலன்கள் கிடைத்தாலும், ஒருவேளை கிரக மாற்றங்களால் கெடு பலன்களே கிடைக்கப் போகிறது என்கின்ற நிலையில் இருந்தாலும் ஜாதக பலம் மிக முக்கியம். இதை பல வருடங்களாக ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியதுதான். காரணம், ஜாதக பலம் என்பது அந்த ஜாதகரை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை சக்தி. ஜாதக பலம் இல்லாத காலத்தில் கிரக மாற்றங்கள் ஓரளவுக்கு நன்மையும், கெட்ட இடத்தில் வந்தால் கெடு பலன்களையும் தந்துவிடும். ஜாதக பலம் நல்ல நிலையில் இருந்தால் கிரக மாற்றங்களால் வரக்கூடிய சாதக பாதக பலன்களையும் சரி செய்து உங்களை காப்பாற்றும். சரி, பலன்களுக்குள் போகலாம். கிரக மாற்றங்களை பற்றி, கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் எந்த விதமான புதிதான வேலைகளை தொடங்கக்கூடாது, ஆரம்பிக்கக்கூடாது, வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது, பணம், பொருள் கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய நாட்கள். வண்டி வாகனங்களில் மெல்லமாக செல்ல வேண்டும். இதை பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் சிறிய நஷ்டமாக இருந்தாலும் அதை தடுத்து தவிர்த்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 5ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பகல் 12:07 தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும்.
சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற 7ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 11:17 மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி பார்த்து விடலாம். ரிஷபராசி 2இல் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகின்ற காலம் நாட்கள் அருகிலே இருப்பதினால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றமும், பொருளாதாரத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளும், குடும்பத்தில் சிறு வாக்குவாதங்களும் தடைகளும் மன கஷ்டங்களையும் சந்திக்கக்கூடிய காலத்தில் சித்திரை மாதம் இருக்கும். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். சுகஸ்தானம் பாதிக்கும். சுகஸ்தானம்னா என்ன, எப்படி பாதிக்கும்? வேலைக்கு சாப்பிட முடியாது, நினச்சதை செய்து முடிக்க முடியாது, எடுக்கிற முயற்சிகளில் திடீர் வெற்றிகள் என்பது கிடைக்காது. அதுவும் இழுத்துன்னு போய் அதுக்கப்புறம் ஒரு போராட்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற முடியும். அதற்கு பிறகு வண்டி வாகனத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, செய்கிற தொழிலில் பிரச்சனைகளை கொடுப்பது தான் கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கின்ற பலன். ராகுவை பொறுத்தவரையில் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழிலில் வருமானத்தை கொடுக்கின்ற ஸ்தானம்தான், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் குரு பலம் இல்லாத காலத்தில் ராகுவால் பெரிதளவு உங்களுக்கு நன்மையை செய்துவிட முடியாது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக இருந்து வந்த நற்பலன்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திடீர் முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது என்றால் நேரம் நல்லா இருக்கும்போது சிரித்து பேசுறது, சந்தோஷமாக இருக்கிறது. கெட்ட நேரம் வந்தால் குமுறி அழுவது, இதுதான் மனிதக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அதனால் பொறுமையாக இருக்கக்கூடிய காலம் அருகில் வந்துவிட்டது. பொறுமையாக இருங்க. அடுத்ததாக ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், புதன். போட்டி, பொறாமை, எதிர்ப்பு, பல வகையான பிரச்சனைகள் வீடு தேடி வரும். 11ஆம் இடத்தில் கிரகங்கள் அமரும்போது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்குன்னு சொன்னீங்களே, 11ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சனி இருக்கும்போது போட்டி போறாமல் சொல்கிறீங்கள் என்ற கேள்வி வரும். 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்றாலே யோக காலம், அதிர்ஷ்ட காலம், எதிர்பாராத தனலாபங்கள், சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும். இரு துருவம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் சேர்வது என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். செவ்வாய்க்கும் சனிக்கும், புதனுக்கும் செவ்வாய்க்கும் வாழ்நாள் முழுக்க ஒற்றுமை என்பது கிடையாது. பல வகையான குழப்பங்களை தருகின்ற ஸ்தானம். இந்த காலகட்டத்தில் நீங்களாக விலகி போனாலும் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். இந்த காலத்தில் பொறுமை மிக அவசியமாக இருக்கணும். பேசுகின்ற வார்த்தை, ஏன்னா புதன் பகவான் நீசம் பெறுகிறார். நீசம் பெற்று அமருகின்ற புதன் பகவான்னா யாரு? வாக்குஸ்தானம் நிறைந்த ஒரு கிரகம். பேசுகின்ற வார்த்தையாகப்பட்டது வாய் தவறி பேசுகின்ற சில வார்த்தைகளில் குற்றங்களை கண்டுபிடித்து, குறைகளை கண்டுபிடித்து உங்கள் மீது பழிபாவங்களை சொல்லக்கூடிய காலமாக இருப்பதினால் மிக கவனமாக இருக்க வேண்டும். ரிஷபராசி, உங்கள் ராசிக்கு 12ஆம் ராசியில் சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதி 12இல் இருக்கிறார் சுக்கிர பகவான். இதனால் சாதகமா பாதகமா? உடல் நலத்தில் மிக கவனம் வேண்டும். அது மட்டுமில்லை, சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார் என்றால் நன்மைகளைத்தான் செய்ய வேண்டும். ஆனால் ரிஷபத்திற்கு அது இருக்காது. தகப்பனார் உறவு, சொந்தங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும்.
உஷ்ணத்தால் உடல் பாதிப்புகள் ஏற்படலாம். சிறு பிரச்சனைகள் என்றாலும் மருத்துவரை அணுகுவதும் பொறுமையாக இருப்பதும் உத்தமம். அது மட்டுமல்ல, அதிகப்படியான விரயங்களாக இருந்தால், குழப்பங்களாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாங்க. வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. முடிந்த அளவுக்கு அருகில் உள்ள சிவன் ஆலயங்களுக்கு சென்று மனமுருகி வேண்டி வந்தால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா குரு மாற்றம் என்பது பொருளாதாரத்தில் பிரச்சனை இருப்பதனால் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது நஷ்டங்களை தவிர்த்து கஷ்டங்களை போக்கி வாழ்க்கையில் மன நிம்மதியை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.